வணக்கம் நண்பர்களே. நான் வந்து தனலட்சுமி ஆர்கானிக் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய வெப்சைட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, அது எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுதான் நண்பர்களே நம்மளுடைய வெப்சைட்டை. நம்ம சரி பொருள் இதில் என்னென்ன பொருள் இருக்குன்னா, ஆயில், அதாவது செக்கில் ஆட்டின கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில், அந்த ஆயில், ஃபேஸ் கேர் ப்ராடக்ட்டு, ஸ்வீட்னர் அதாவது நாட்டு சர்க்கரை, ஹெர்பல் ப்ராடக்ட், ஸ்பைசஸ், மசாலா பவுடர், ஸ்பைசஸ் பவுடர், இதெல்லாம் இருக்குது. கோல்டு ப்ரெஸ் ஆயிலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, தீபம் ஆயில், விளக்கெண்ணெய், கடலெண்ணெய், நல்ல தேங்காய் எண்ணெய், இந்த இது இருக்கும். ஃபேஸ் கேரில் ப்ராடக்ட் பார்த்தோன்னா நலுங்கு மாவு, பாசிப்பயிறு பவுடர், ஆவாரம்பூ பவுடர், பூசு மஞ்சள் தூள், கஸ்தூரி இதெல்லாம் இருக்கும். இந்த இதெல்லாம் இருக்கும். இதில் நம்ம வெப்சைட்டில் அதிகமாக சேல் ஆகிற ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா மாவு, இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து அதிகமாக சேல் ஆகும். இது பெர் வீக்கு பார்த்தீங்கன்னா 50லேருந்து ஒரு 50லேருந்து 100 பிளாஸ்டிக் ஜார் இந்த வந்து சேல் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஐகானிக் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்து ஸ்வீட்னர் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இருக்கும். நாட்டு சக்கரையில் பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸு 500 கிராம்ஸு அரை கிலோ வந்து பிராண்டட் பேக்கில் கிடைக்கும். 250 கிராம்ஸ் வந்து பிளாஸ்டிக் ஜார் பாட்டில் கிடைக்கும் நமக்கு. ஹெர்பல் ப்ராடக்டில் ட்ரை துளசி, அதாவது துளசி, ட்ரையான துளசி இலை, நொச்சி இலை, நீம் வேப்ப இலை, மருதாணி இலை பவுடர், ரோஸ் பெட்டல்ஸ் இதழ் பவுடர், மருதாணி இலை, ரோஸ் பெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸ்பைசஸில் பார்த்தோம் அப்படின்னா மிளகு மஞ்சள், மல்லி, குண்டூர் சில்லி, மஞ்சள், ஸோ இந்த பொருள்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். ஸ்பைசஸ் பவுடரில் பார்த்தோம் அப்படின்னா மல்லி பவுடர், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், ஸோ இந்த பொருட்கள் நமக்கு வந்து ஸோ இது எல்லாமே ஆர்கானிக். எந்த பவுடரும் பார்த்தீங்கன்னா நம்மளை ஓனாக கிரைண்டிங் பண்ணி நம்ம தயாரிக்கிற பொருள் தான் எல்லாமே. வெளியே பவுடர் வாங்கி இது பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி இது எதுவுமே கிடையாது. அதுக்கான ரா மெட்டீரியல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது நம்மளே வந்து ஓனாக கிரைண்டிங் பண்ணி கிரைண்டிங் பண்ணி நமக்கு பியூராக நமக்கு கொடுக்குறது தான். பியூரிட்டி வந்து 100% இருக்கும். ஸோ நம்ம இது அது 100% கேரண்டியாக நான் சொல்லுவேன் நான். ஸோ மற்ற பொருட்கள் எல்லாமே ரா மெட்டீரியல் மட்டும் வெளியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, இப்போ மஞ்சள் தூள் அப்படின்னா மஞ்சளை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது, அது நம்ம மிஷினில் போட்டு அரைச்சிக்கிறது. அதேமாதிரி சில்லி அப்படி தான், சில்லியை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சில்லி பவுடருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, நம்ம ஓன் கிரைண்டிங் மிஷினில் அரைச்சி நம்ம சேல் பண்ணுறது. அதேமாதிரி நலுங்கு மாவு, இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நம்மளுடைய ஓனாக பண்ணுறது தான். இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும் சும்மா போய் பாருங்கள். போயிட்டு ஏதாவது உங்களுக்கு சாம்பிள் கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருள் ஆர்டர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நலுங்கு மாவே இருக்குங்களா, நலுங்கு மாவில் இப்போது இது 50 கிராம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, செலக்ட் ஆகிருக்கு. இப்போ 100 கிராம் வேணும்னா 100 கிராம் செலக்ட் பண்ணி ஆட் டு கார்டு கொடுத்துட்டு ப்ரொசீட் டு செக் அவுட். இதில் வந்து ஸ்டேட், இப்போ தமிழ்நாடு இல்லை வேறு ஆந்திரா அந்த மாதிரினா எந்த ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் சூஸ் பில்லிங் அட்ரஸ், சார்ஜ் எல்லாமே சேர்த்து வரும். இங்கே பிளேஸ் ஆர்டர், இதில் அட்ரஸ் ஆல்ரெடி இந்த அட்ரஸ் வந்து ஏற்கனவே நம்ம இது பண்ணி வச்சதுனால இந்த அட்ரஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் சூஸ் பேமெண்ட் மெத்தட், பிளேஸ் ஆர்டர், ஓகே, பிளேஸ் ஆர்டர் போயிட்டு இதில் உங்களுக்கு இதில் என்ன உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா?